நேருக்கு நீ நான் விளையாடக்கூடிய ஆளா, நீ என்னது கிரவுண்டுக்குள்ள வந்த அந்த மாதிரி கேள்வி கேட்கிற அளவுக்கு நேற்றைய நாள்ல இருந்தது. 3 நாள் 4 நாள் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாரோம். இலங்கை கிரிக்கெட்டை செய்யவே முடியாது, இனி அதனுடைய எதிர்காலமே முடிஞ்சு அப்படின்னு சொல்றாரு. சரியா? இந்த இலங்கை அணியை நாசமாக்கினதுல இந்த வீரர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. இன்றைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்த்தா 5 ரன்னுக்கு ஒரு விக்கெட், 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட், என்னங்கடா அந்த மாதிரி போயிடுச்சு. உருப்படாமல் போனது இலங்கையின் கிரிக்கெட் என்றதுல மாற்று கருத்தில்லை அப்படின்றது மட்டும் நேற்றிரவிலிருந்து சமூக வலைத்தளங்கள்ல முழுவதும் பத்தி எறிகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவது. ஆனா நாங்க இதை சொல்லிட்டோம் சந்துரு, ஏற்கனவே நாங்கள் வீடியோவிலேயே ஈவன் இந்த இங்கிலாந்து தொடருக்கு முன்பதாகவே முடிஞ்சு போச்சுன்றதை சொன்னோம். ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, குறைஞ்சபட்சம் ஒரு வெற்றியோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை காட்டி நாங்கள் கடந்த வீடியோவில் கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க, சந்தோஷப்படலாமே என்கின்ற ஒரு நிலைமையோட போனா வேர்ல்ட் கப்பை கொஞ்சம் நாங்கள் இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம் என்ற ஒரு விருப்பம் தான் இருந்தது. தேரவே மாட்டீங்கடா, போங்கடா நீங்கள் என்ற நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து. எனக்கு தெரிஞ்சு ஐசிசி இலங்கையை தெரிவு செஞ்சிருக்கிறதுக்கான என்ன அடிப்படையில் தெரிவு செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த தரப்படுத்தல்கள் அதே போன்று சொந்த நாட்டில் நடத்துகின்றது. இருக்கிற அணிகளை பார்த்தா அயர்லாந்து, ஜிம்பாப்வே எல்லாம் இருக்கின்றது, ஸ்ரீலங்கா குழுக்குள்ள ஆஸ்திரேலியா இருக்கின்றது. இப்ப எல்லார்ட்டையுமே அடி வாங்க வேண்டிய நிலைமை தான் இருக்குமோ என்கின்ற மாதிரி தான் இப்பொழுது நிலைமையை பார்க்கின்ற வேளையில் உலக கிண்ணம் இருக்கின்றது. நேற்றைய போட்டி முடிஞ்சது பிறகு ரசிகர்கள் எந்த அளவு பொறுமை இழந்திருந்தாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். சமூக வலைத்தளங்கள் முழுவதுமே பரவி கிடக்கு. மூன்று நாள் 4 நாள் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாரோம். ஒரு கிரிக்கெட் மேல எவ்வளவு எங்களுக்கு இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு இல்லையே, விளையாடுறவங்களுக்கு இல்லையே. நீங்க உண்மையா விளையாடுற நீங்க தானா, உங்களுக்கு விளையாட்டு தெரிஞ்சுதான் வந்துருக்கீங்களா உள்ள, அந்த மாதிரியான விமர்சனங்களை நேரடியாகவே பார்க்க முடியும். ஒரு காலத்துல பத்திரிகையில் எழுதுவாங்க, அதாவது சோசியல் மீடியாவில் எழுதினாங்க. இப்ப நேரடியா நேருக்கு நீ நான் விளையாடக்கூடிய ஆளா, நீ என்னது கிரவுண்டுக்குள்ள வந்த அந்த மாதிரி கேள்வி கேட்கிற அளவுக்கு நேற்றைய நாள்ல இருந்தது. பொதுவாக சந்துரு, கிரிக்கெட் வரலாற்றில் இலங்கையில் இவ்வாறு சம்பவங்கள் நடந்தது இல்லை என்று சொல்லலாம். பொதுவாக வீரர்களை பேசுவது, வேறு யாரையும் கூட பேசுவார்கள், வீரர்களை நேரடியாக பேசுவது, நேற்று பயிற்றுவிப்பாளரையும் கூட நேரடியாக பேசியிருந்தார்கள், கிரிக்கெட் நிர்வாகத்தை நேரடியாக திட்டியிருக்கின்றார்கள், படு மோசமாக விமர்சிக்கின்றார்கள். அதே போன்று இன்றைய தினம் சோசியல் மீடியாக்களில் பரவலாக இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் வெளிநடப்பு செய்ய வேண்டும், வெளியேற வேண்டும், இவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற அளவத்திற்கு பல கருத்துக்கள். இலங்கை கிரிக்கெட்டினுடைய தலைவர் பக்கமாக இலங்கை கிரிக்கெட்டினுடைய நிர்வாகம் இந்த மாதிரியான விஷயங்கள் மேல மக்களுக்கு, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. தாங்களா பார்த்து இதுக்கான முடிவெடுக்கலன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு புகாமுத்துல போய் முடியும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்ம ஆக்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலக கிண்ணம் நல்லபடியா போய் குறைந்தபட்சம் ஒரு நல்ல பெறுதியலை காட்டி ஒரு காலிறுதி அரையிறுதிக்குள்ள போயிட்டாங்களா, சரி பரவாயில்லைன்னு இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க, அடுத்ததை பாப்போம்ண்டு. தற்செயலா உலக கிண்ணம் அதுவும் சொந்த நாட்டுல நடக்குது, ஏதாவது கைமுறி போச்சுதா? எனக்கு தெரிஞ்சு இலங்கையினுடைய கிரிக்கெட்டும் இலங்கையினுடைய கிரிக்கெட் நிர்வாகமும் இந்த உலக கிண்ணத்தோடு மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டி வரும். இது மக்கள் பக்கமாக, ரசிகர்கள் பக்கமாக பெரிய ஒரு, எனக்கு தெரியல இது எங்க போய் முடியும். சமூக வலைத்தளங்களில இன்று அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்றால் சமூக வலைத்தளங்களில் தான் சகல விடயங்களும் ஆரம்பிக்கின்றன என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது வெளியில வரும் அது நேரடியான ஒரு தாக்கங்கள், எதிர்ப்பலைகள் இவ்வாறு வரும் என்பது தெரியும். மைதானங்களில் அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இது பெரிய விஷயம். நாங்க அப்படி ஒன்று நடக்குமாக இருந்தால் சந்துரு, ஏற்கனவே இப்பொழுது பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை இலங்கை எதிர்கொள்ள வேண்டி வரும். போட்டிகளை சரியாக நடத்த முடியவில்லை, பாதுகாப்பு பிரச்சனை இருக்கின்றது. இப்படியான பிரச்சனைகள் இலங்கை பக்கமாக திரும்புவதற்கும் மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கின்றன. நாங்க 2 நாளைக்கு முதல்ல ஒரு விஷயம் இதை பத்தி பேசணும். முத்தையா முரளிதரன் அவர்கள் 6 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சகோதர மொழி சிங்கள மொழி தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதை கொஞ்சம் கேளுங்க, என்ன சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றான்னு சொன்னா, செய்யக்கூடியதும் இருக்கு, செய்ய முடியாதும் இருக்கு. இலங்கை கிரிக்கெட்டை செய்யவே முடியாது, இலங்கை கிரிக்கெட் அப்படின்றத உருவாக்கவே முடியாது, இனி அதனுடைய எதிர்காலமே முடிஞ்சு அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதுக்கு வேறு யாரும் இல்ல, முரளிதரன். அதுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா,
ඕන ප්‍රශ්නයකට උත්තරයක් හොයන්න පුළුවන් කියලා කියනවා. தன்னுடைய கருத்தது யார் வந்தாலும் செய்ய முடியாது. இலங்கை கிரிக்கெட்டை செய்ய முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. எந்த வகையிலும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுதான் நடந்திருக்குன்ற மாதிரி அவருடைய 6 வருஷத்துக்கு முதல்ல சொன்ன இந்த கருத்துக்கள் இன்றைக்கு பரவலா சமூக அண்மை காலங்களில் இந்த முரளியின் வீடியோ மீண்டும் சமூக வலைதளங்களில் ஓடிக்கொண்டிருந்தது. நேற்றைய தோல்வியின் பின்னர் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றன. இதற்கு முதலில் சொன்னவர்களில் எனக்கு தெரிந்த ஒரு நேரடியாக இன்டர்வியூவில் மாவனத்தை பற்றி சொல்லியிருந்தார் நம்புகிறேன். அதன் பிறகுதான் மாவனத்தை பற்றி கிரிக்கெட் அதிகமாக பதவிகள் இல்லாமல் சென்றன. டில்ஷான் ஓரளவு சொல்லியிருக்கின்றார். இப்படி பலர் சொல்லியிருக்கின்றார்கள். சிலர் சத்தம் போடாமல் ஒதுங்கி நிற்கின்றார்கள். இலங்கையின் ஜாம்பவான் பல பேர் இது கதைக்க போனா இது எங்களுக்கு தேவையில்லாத இது தேவையில்லை சங்ககார மகளிரும் இருக்கின்றார்கள். அரவிந்த் அடி செல்வா போன்றவர்கள் சில இடங்களில் உள்ளே சென்று விட்டு ஐயோ வேண்டாம் நாங்கள் எங்களுடைய பிசினஸை பார்த்துட்டு போறோம்ன்றது மகிழ சங்காவுக்கு அதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதற்குள் போய் தாங்கள் நல்ல முறையில் அவர்களுடைய வியாபாரம் போய்கொண்டிருக்கின்றது. நல்ல முறையில் வெளிநாட்டில் அவர்கள் கிரிக்கெட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் நாட்டில் கிரிக்கெட்டை செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கத்தோடு அவர்கள் ஒதுங்கி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் அதிகமாக எதிர்த்து குரல் கொடுத்த அர்ஜுனா ரணதுங்க ஒவ்வொரு நேரங்களிலும் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து வீழ்த்தப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு, அமர்த்தப்பட்டாரு. அது இதுக்கு முரளி ஏன் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார்ன்றதுக்கான ஒரு விளக்கமும் சொல்லிக்கிறாரு. ක්‍රියාවට දානකොට ක්‍රියාවට දාන්න බැරි වෙනවා. පරිපාලනය දවුද. අනිවා පුණුකරුවෙක්ට නැෂනල් ටීම් එකක් හොඳ වෙන එකයි නරක වෙන එකයි පුණු කරගෙන තියෙන්නේ මේ. කාගෙද ප්ලේයර්ස් ලාගේ අතේ. ඒ කියන්නේ මේ ටීම් එක කියන්න ඕනේ මේ தත්ත්වය. ඔව්. என்ன சொல்றாரு அவருடைய கருத்துப்படி ஒரு 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 அணி நல்லதாகிறதும் கெட்டதாகிறதும் சுத்தி இருக்கவங்களையும் தாண்டி ஒரு அந்த வீரர்கள் இருக்கின்றாரு. அதாவது ஒருத்தருக்கு தூஸ்டா சொல்லிக் கொடுக்க முடியாது. அது அவருடைய திறமையா இருக்கணும். அவருக்கு அடிதடியா சங்கக்கார மாதிரி கவர்ல இப்படி அடி மகள சொல்லிக் கொடுக்க முடியாது. அவரா உணர்ந்து விளையாட வேண்டிய வீரர்கள், விளையாட்டின் மேல ஆர்வமும் விளையாட்டின் மேல திறமையும் உள்ளவர்கள் உள்ள வந்தா தான் இலங்கை அணியை திருத்த முடியும். இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே மெஷின் மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படித்தான் போல் போடணும், இப்படித்தான் அடிக்கணும், இப்படித்தான் கேட்ச் பிடிக்கணும், இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரிதான் ரெண்டு சொல்லி கொடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் இருக்கிறதால இந்த அணியை முன்னேற்ற முடியாதுன்றதுல அவருடைய உண்மையிலே அதுதான். ஒரு பாருங்க, நேற்று அடிச்ச ஓட்ட எண்ணிக்கைன்றது ஏன் இலங்கை அணிக்கு துரத்தி அடிக்க முடியாது? இதுல சந்திர என்னண்டா, இலங்கை அணி இலங்கையில விளையாடுறது பூரா ஸ்பின் பவுலர்ஸ். நேற்று விக்கெட் போனது ஃபுல்லா ஸ்பின் பவுலர்ஸ். இப்ப கடந்த காட்களை பேசப்படுது என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்கா டீம் ஸ்பின்னுக்கு பேட் பண்ண முடியல. பவன் ரத்நாயக்க மாத்திரம் தான் ஸ்பின்னுக்கு பேட் பண்றார். நல்ல சுழல் பந்து வீச்சாளர்களை உருவாக்கிய நாடு, நல்ல சுழல் பந்து வீச்சாளர்களை இன்னும் வைத்திருக்கிற நாடு. இதை விட சந்திர டொமஸ்டிக் சொல்லுகின்ற உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகள்ல நான் அண்மையிலையும் சொல்லியிருந்தேன், வேக பந்து வீச்சாளர் இல்லாமல் ஆரம்ப பந்து வீச்சாளர்களாகவே சுழல் பந்து வீச்சாளர்கள் வீசுகின்ற நாடு. இந்த நாட்டில் நீங்கள் சுழல் பந்து வீச்சுகளுக்கு துடுப்படுத்தாட முடியாவிட்டால் இங்கிலாந்து போன்ற மிகவும் சுழல் பந்து வீச்சாளர்கள் குறைவாக இருக்கின்ற பந்து வீச்சாளர்களுக்கு இவ்வளவு மோசமாக துடுப்படுத்தாடுகின்றீர்களாக இருந்தால், ஆதில் ரஷீத் நேற்றைய தினம் விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்ட பெதல் பகுதி நேர சுழல் பந்து வீச்சாளர், அவர் போலரே கிடையாது. அவருக்கெல்லாம் விக்கெட்டை கொடுத்து நீங்க ஆட்டம் இழந்து போறீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க பேட்ஸ்மேன்ஸே இல்ல. அதைத்தான் சொல்லுங்க. ஆட்டோளவு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு அணி தலைவர், எனக்கு ஒரு பொறுப்பான எனக்கு அதுதான் முரளி சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் கிரிக்கெட்டை அந்த என்ன சொல்ற வெறித்தனமா நேசிச்சு விளையாடி சின்ன வயசுல அதுல அடிபட்டு இதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்லி வந்தவங்க இல்ல. இவங்க எல்லாம் இந்த ஓகே நாங்களும் கிரிக்கெட் விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஃபேஷன், ஓகே நாம இப்படி ஒரு கிரிக்கெட் வீரரா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அரசியல் ரீதியா அல்லது ஏதாவது ஒரு என்ன சொல்றது சொல்லுமா பின்புலத்தின் மூலமாக இந்த இலங்கை அணியை நாசமாக்கினதுல இந்த வீரர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு. அதன் ஒட்டுமொத்தமாக மேலிருந்து கீழ் வரை இப்ப மேலிடங்கள் அதற்கொண்டு இடம் கொடுக்கறதுனாலதான் இது நடக்கின்றது, அல்லது மேலிடங்கள் தாங்கள் ஆட்டுவிக்கின்ற பொம்மைகளாக இவர்களை வைத்திருக்கின்றார்களா? இப்படி பல பல விஷயங்கள் இங்கே உள்ளுக்குள்ள கேள்விகளாக இருக்கின்றன. ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற சந்திர அதுல சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களும் இருக்க வேண்டும். இங்கே சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதற்குள் இருக்கின்றார்களா என்பது பெரிய அளவில் கேள்வி. அந்த துறை சார்ந்து விஷயம் தெரிந்தவர்கள் அங்கே இருக்க வேண்டும். ஒரு நிர்வாகத்திற்குள் விஷயம் தெரிந்தவர்கள் இல்லாவிட்டாலும் இது சிக்கலாகத்தான் போய் முடியும். இது ஒரு பெரிய புரளியமா வெடிக்கும் உலகக்கிண்ணம் முடிஞ்சதுக்கு பிறகு என்னன்னா பாருங்க, இது நிர்வாகத்தில இருந்து இலங்கை கிரிக்கெட்டுடைய தலைமையத்திலிருந்து பெரிய ஒரு மாற்றத்தை சம்பாதிக்க வேண்டி வரும் இந்த உலக கண்ணம் முடிஞ்சதுக்கு பிறகு. முதல் போட்டியில பந்து வீச்சும் இல்லை, துடுப்பாட்டமும் இல்லை. இரண்டாவதுல நல்லா துடுப்படுத்த ஆடினாங்க.
சந்தோஷமா எனக்கு அந்த சொன்னோம். போட்டிகளை பத்தி பேசவே விரும்பல. அதுதான் நேற்று பார்த்தா சரி அப்பாடா முதல்ல போல் பண்ணி இங்கிலாந்து 130க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இன்றைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு பார்த்தா 5 ரன்னுக்கு ஒரு விக்கெட், 10 ரன்னுக்கு ஒரு விக்கெட், என்னங்கடான்ற மாதிரி போயிடுச்சு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கை அணி இருக்கணுமா இல்ல இதோட காணாமல் போகணுமா? கதை முடிஞ்சு போச்சுதா முடிஞ்சு போச்சா? இல்ல இல்ல இது எப்படி மாத்துறது? என்ன நடக்க போகுது இலங்கை அணிக்கின்றத உங்களுடைய கிரிக்கெட் ரசிகர்களா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.